வாழ்க்கை தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய பூக்கள் வாழ்க்கைத் தோட்டத்தில் மலர வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். யுகே நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் யுகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை ஜெகா மாஸ்டர் வழி நடத்துவார்கள். சொற்பொழிவு நடுவு நிலைமை. சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் சாவித்திரி அத்துவித ஆனந்தன். அதன் பின்பு கலந்துரையாடல், கேள்வி பதில் என நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இப்போது ஜெகா மாஸ்டரை தியானத்தை வழிநடத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி தமா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். உள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தளத்தை தாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jagaya. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for providing the facilities. Let us sincerely wish you
Valha Valamudin. Valha Valamudin. Live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Anandhi Master and Shikandarajaya for this platform. Thanks goes to Bhavani Amma for the recording. Thanks goes to Jagaya for guiding the meditation. And thanks goes to Shikandarajaya for playing the music too. Thank you all. Thanks goes to myself for the posters as well. தேங்க்யூ தாரா. இன்றைய சொற்பொழிவு நடுவு நிலைமை. இதை ஆற்ற இருப்பவர் திருமதி சாவித்திரி அவர்கள். இவர் திருமதி சாவித்திரி தமிழ் இலக்கியமானி, டிப்ளமா இன் தமிழ். லண்டன் தமிழ் மேம்பாட்டு பேரவை நடாத்திய கற்கை நெறியில் 2018 தமிழ் இலக்கியமானி என்னும் பட்டத்தை தட்டிக்கொண்டார். 4 தமிழ் நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஆசிரியர், சிறந்த பேச்சாளர். இப்போ அவரை அரங்கத்திற்கு அன்பாக அழைக்கின்றோம். நடுவு நிலைமை பற்றி பேசுங்கள் அம்மா. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது இனிய அன்புடன் கூடிய அழகிய வணக்கம். எனது அன்புக்குரிய திருமதி உமாகாந்தியை தவிர ஏனையோர் இந்த குழுமத்தில் எனக்கு புதியவர்களே என்றிருந்த நிலை மாறி இப்பொழுது மதிப்புக்குரிய திருமதி தமயந்தி அவர்களும் எனக்கு பரிச்சயமான ஒருவராகிவிட்டார் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நடுவு நிலைமை எனப்படும் சிறப்புமிக்க மானுட பண்பு தொடர்பான எனது கருத்துக்கள் சிலவற்றை உங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்வாய்ப்பை எனக்கு வழங்கிய உலக அமைதி நல்லிணக்கம் சார்ந்த நேருக்கு நேர் குழுமத்துக்கும் அதன் நிர்வாகத்தினருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை முதலில் தெரிவிக்கிறேன். சற்று முன் நாம் அனைவரும் இணைந்திருந்த ஒரு அற்புத நிலை பற்றி, அதாவது தியானம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறிவிட்டு அதன் பிறகு நான் பகிர வந்த விடயத்தினுள் பிரவேசிக்கலாம் என்று நினைக்கிறேன். தியானம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிலை அல்லது பயிற்சி. அது மனம் சம்பந்தப்பட்டது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய மன அழுத்தம் குறைதல், மன அமைதி ஏற்படுதல், நினைவாற்றல் அதிகரித்தல், உடல் ஆரோக்கியம் பேணப்படுதல் போன்ற இன்னும் பல நேர்மறை மாற்றங்கள் இந்த தியானத்தினோடு எமக்கு கிடைப்பதால் அது நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றியமையாத ஒன்றாகிறது. இத்தகைய தியான பயிற்சியை இணையவழி ஊடாக தினமும் நடைமுறைப்படுத்தி மற்றவர்களை பயன்பெற வைக்கின்ற இந்த அன்புள்ளங்களின் பொது நோக்கு போற்றுதலுக்கு உரியது, பாராட்டுதலுக்குரியது. வாழ்த்துகிறேன். நல்லது உறவுகளே, இனி விடயத்துக்கு வருகிறேன். நடு என்ற சொல்லுக்கு மையம் என்பது நேரடி பொருளாக இருந்தாலும் ஆழ்ந்த பொருளாக விளங்குவது நிலை பெறுதல் என்பதே ஆகும். மனிதர்களிடையே நடுவாக நிற்கும் நிலை என்று ஒன்று உண்டு. மேல் என்றும் கீழென்றும் எனது என்றும் உனது என்றும் பிரித்து பார்க்கின்ற பேதகமைகளை விலக்கிவிட்டு சார்பற்ற நிலை பேணி எல்லாவற்றிலும் நடுநிலையாக நடந்து கொள்கிற பண்புக்கு நடுவு நிலைமை என்று பெயர். பல அணிகள் கூடுகின்ற விளையாட்டு போட்டிகளிலும் அறிஞர்கள் பங்கேற்றி தங்கள் வாதங்களை முன்வைக்கின்ற பட்டிமன்றங்களிலும் அறம் கூறும் அவைகளாகிய நீதிமன்றங்களிலும் நடுவர்கள் செயல்படுவார்கள். எந்த பக்கமும் சாராமல் தீர்ப்பு வழங்குபவர்களாக அவர்கள் இருந்தால் மட்டுமே நடுவர்கள். அல்லாத பட்சத்தில் அவர்கள் அந்த பதவிக்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். மனித வாழ்க்கையில் இயல்பாகவே நாம் அனைவரும் போற்றி மதிக்கின்ற உயர் குணங்களான நேர்மை, உண்மை, புறங்கூறாமை போன்ற இன்னும் பலவற்றின் ஆணி வேராக
அல்லது மூலமாக விளங்குவது இந்த நடுவு நிலைமை என்ற அரிய பண்புதான் என்றால் அது மிகையல்ல. இந்த ஆழமான ஆணிவேரின் உறுதிமிக்க கிளைகளாகவே மனிதனுடைய நற்குணங்கள் யாவும் வியாபித்து நிற்கின்ற யதார்த்தத்தை நாம் அவதானிக்க முடியும். வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் பாரபட்சமின்றி நேர்மையுடனும் நீதியுடனும் நடந்து கொள்ளும் ஒரு அரிய நிலை இது. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் மறை சொன்னது போல, அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லையே என்று முண்டாசு கவிஞன் முழங்கினானே, அதுபோல எதற்கும் அஞ்சாமல் உண்மையின் பக்கம் மட்டுமே நிற்பது நடுவு நிலைமையின் மற்றொரு பரிமாணம். நேர்மை திறன் கொண்ட மனிதர்களிடம் காணப்படும் ஒரு அரிய பண்பு அது. உலக பொதுமறையாகிய திருக்குறளின் 12ஆம் அதிகாரத்தில் இந்த நடுவுநிலை பண்பின் சிறப்பை, அதன் முக்கியத்துவத்தை ஆழமாய் வலியுறுத்தியிருக்கும் ஐயன் வள்ளுவனாரின் எழுதுகோள் முத்தான 10 குறளை சத்தாக நமக்கு தந்திருக்கிறது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல், அதுவே தராசு. முதலில் தான் சமனாக நின்று அதன் பிறகு தன்கண் வைத்த பாரத்தை வரையறுக்கும் நாணயமான தராசு முல்லை போல நின்று நியாயம் கூறி நடுநிலை பேணி நடப்பதே சான்றோர்க்கு அழகு என்பதை இந்த குறள் வலியுறுத்துகிறது. நீதிமன்றங்களில் நீதி தேவதையாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் பொன் வடிவத்தின் கையில் இந்த தராசாகிய துலாக்கோல் காணப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நீதி தேவதையின் கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்கின்றன? வாதி பிரதிவாதி ஆகிய 2 சாரானிதம் புறத்தோற்றங்களை பார்த்து பக்க சார்பு கொண்ட ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விடக்கூடாது என்பதை வலியுறுத்தவே இந்த குறியீடு. முன்னர் இங்கே குறிப்பிட்ட வள்ளுவர் வாக்குப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கமைய உண்மையை அளவிட்டு அதற்கேற்றவாறு தீர்ப்பு வழங்குகிற தன்மையை அந்த நீதி தேவதை கொண்டிருக்கிறாள் என்பதாலேயே நடுநிலை பண்பின் குறியீடுகளாக கையில் துலாக்கோலும் கட்டப்பட்டிருக்கும் கண்களும் காணப்படுகின்றன. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விட. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் என்ற குறளையும் அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நடுவு நிலைமை பிறழ்வதால் ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் அது எவ்வளவாக இருந்தாலும், எத்தனை நன்மையை தருவதாக இருந்தாலும் அதை அப்பொழுதே கைகளில் விடும்படி கூறிய வள்ளுவன், இதோ கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் வாழ்வு என்பதையும் சொல்ல தவறவில்லை பாருங்கள். ஆம், நடுவு நிலைமை ஆகிய நல்லறத்தை பின்பற்றி வாழுகின்ற ஒருவனுக்கு ஏற்படக்கூடிய ஏழமையை உலகத்தோர் என்றும் ஏழமையாக கருத மாட்டார்கள் என்பதே இதன் பொருள். அதாவது செல்வம், ஏழ்மை ஆகிய வாழ்வு நிலைகளுக்கு அப்பால் ஒரு மனிதனுடைய நிலையான செல்வம் என்பது அவனிடம் இருக்கக்கூடிய நடுநிலை பண்புதான் என்ற உயரிய வாழ்க்கை அறம் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. இவற்றுடன் மட்டும் எங்கள் சென்னா போதார் நின்றுவிடவில்லை. சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின் என்கிறார். சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின் என்கிறார். நேர்மை, நெஞ்சுறுதி ஆகிய நற்பண்புகள் இருவரிடம் இருக்குமாயின் அவருடைய சொல்லிலும் நீதியும் நியாயமும் இருக்கும். அதுவே நடுநிலைமை என கூறியவரில் மற்றொரு குறளையும் இதோ பார்க்கலாம். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கூடாமை சான்றோர்க்கு அணி. தீவினையால் கேடும் நல்வினையால் ஆக்கமும் எல்லோருக்கும் வகுக்கப்பட்ட இயற்கையின் நியதி. இந்த வாழ்வியல் உண்மையை உணர்ந்து எந்த நிலைவரினும் உறுதி தளராமல் நின்று நடுநிலை பேணி செயற்படுவதுதான் பெரியோர்க்கு அழகும்
அறமுமாகும் என்பதே இந்த குறளின் சாராம்சமும் கூட. சாதாரண மக்களின் வாழ்வியல் நடைமுறைகளின் அடிநாதமாய் விளங்கும் இந்த நடுநிலை பண்பின் எல்லைகள் நாடு, அரசன், அரசு ஆகிய பரிமாணங்களில் நீட்சி அடையும் போதும் அவற்றுக்கேற்ப விஸ்தீரணம் அடையும். ஒவ்வொரு குடிமகனிடமும் நடுநிலை தவறாமல் நடக்கின்ற தார்மீக கடமை ஆள்பவனுக்கும் அதனால் அரசுக்கும் ஏற்படுகிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது இவ்வாறு நீதி தவறாமல் செங்கோல் செலுத்தி தன் குடிமக்களை காக்கக்கூடிய அரசனானவன் அந்த மக்களுக்கு கடவுள் என்னும் ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கப்படுவான் என்றாகிறது. நடுவுநிலை தவறாத நெறி புரளாத ஒரு அரசாட்சியின் அடையாளமாக விளங்குவதே இந்த செங்கோல். சுருக்கமாக கூறுவதெனில் கோல். ஔவை பிராட்டியார் பற்றி நான் படித்த ஒரு சம்பவம் இங்கே ஞாபகம் வருகிறது. அரச குடும்பத்து திருமணம் ஒன்றுக்கு ஔவை சென்றிருந்தாராம். மணமக்களை வாழ்த்துவதற்கு அந்த மூதாட்டி பயன்படுத்தியது வரப்புயர என்ற ஒரே ஒரு சொல் மட்டுமே. அடடா, ஒற்றை சொல்லா? அது எப்படி ஒரு வாழ்த்தாக முடியும்? முடிந்ததே. இதோ அந்த ஒற்றை சொல் வைரத்துக்குள் புதைந்து கிடந்த முத்தான மணிச்சிதறல்கள். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர கோலுயரும், கோலுயர கோனுயருவார். இவ்வளவு அருமையான அழகான எளிமையான விளக்கம். குடிமக்களுடைய உயர்விலும் நல்வாழ்விலும் தான் ஆள்பவனுடைய கோலாகிய செங்கோல் நிலை பெறும். அந்த நிலை பெறுதல் தான் ஒரு அரசனை இறைஸ்தானத்துக்கு உயர்த்தி வைக்கும் விழுமியம் என்ற ஆழமான அர்த்தத்தை அந்த ஒற்றை சொல் வாழ்த்தினோடு முத்தாய்ப்பு வைக்கும் ஔவையின் கருத்துக்கு மேலும் வலிமை சேர்க்க இதோ வருகிறார் பொய்யாமொழி புலவர். செங்கோன்மை எனும் அதிகாரத்தில் வேல் அன்று வென்றி தருவது மன்னவன் கோல், அதுவும் கோடாது எனின். வேல் அன்று வென்றி தருவது மன்னவன் கோல், அதுவும் கோடாது எனின். ஒரு நாட்டின் படைபலம் அல்ல, நேர்மையும் நடுநிலையும் கொண்ட நெறிபுரளாத ஆட்சி மட்டும்தான் ஒரு மன்னவனுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் வல்லமை பொருந்தியது என்பதாகும். அந்தணர்க்கு உரியதாகிய வேதத்துக்கும் அதன் மூலம் சொல்லப்படும் அறத்துக்கும் அடிப்படையாய் நின்று உயிர்களை காப்பது அரசனுடைய செங்கோலே எனவும் மற்றொரு குறள் சொல்கிறது. சரி, போற்றி பேணுவதற்குரிய இத்தகைய செங்கோன்மை தவறினால் என்னாகும்? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். சிலப்பதிகாரம் என்னும் முத்தமிழ் காப்பியம் இளங்கோ அடிகளூடாக இதை வாய்மொழிகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி நாங்கள் போவோமா? கடைச்சங்க காலத்து மன்னர்களில் ஒருவனாகிய பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அரசவை அது. அங்கே பத்திரகாளியாய் பிரவேசிக்கிறாள் கண்ணகி. தேரா மன்னா, தேரா மன்னா, வார்த்தைகள் நெருப்பாய் தெறிக்கின்றன. தீர ஆராயாமல் செய்யப்பட்ட மன்னனே என்று கடும் சீற்றத்துடன் பாண்டிய மன்னனை விழித்து அநியாயமாய் கொலையுண்டு போன தன் கணவனுக்காக நியாயம் வேண்டி வாதிடுகிறாள் கண்ணகி. என்றும் நடுநிலை தவறாமல் நல்லாட்சி புரிந்து வந்த பெருவீரன் அந்த பாண்டிய மன்னன். செய்யாத குற்றம் ஒன்றுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்ட தன் தவறை உணர்கிறார். யானோ அரசன், யானே கள்வன், தென்புல காவல் என் முதல் பிழைத்தது என்று பரிதவித்து உயிர் துடித்து அந்த வினாடி பொழுதிலேயே சாவுக்குள் ஐக்கியமாகி விடுகிறான். வளைந்த செங்கோலை தன் உயிர் கொடுத்து நிமித்தினான் அந்த மாவீரன் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. பாண்டி மாதேவியும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தாள். உயிரை விடவும் நீதி பெரிது என்னும் உயரிய அறம் அங்கே நிலை பெற்ற அதே சமயம் தவறிழைத்த ஒரு அரசாட்சியின் கூற்றாக அந்த அறமே ஆகியதையும் நாம் காண்கிறோம். ஒரு அநீதியின் விளைவை, ஒரு நடுநிலை பிறழ்வின் பலாபலனை மதுரை நகரும் அதன் குடிமக்களும் எதிர்கொண்டே ஆக வேண்டிய சூழ்நிலை தவிர்க்க முடியாத ஒன்று ஆகியது.
மகாபாரத போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் வாழ்ந்திருந்த ஒரு சேர மன்னனுக்கு சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த பெருஞ்சோறு என்ற சொல் தமிழர்களுடைய நடுநிலை பண்புக்கு அடையாளமாக விளங்குவதாக கூறப்படுகிறது. சங்ககால புலவர் முடிநாகராயர் என்பவர் எழுதிய புறநானூற்று பாடலில் இந்த மன்னன் பற்றிய தகவல் வருகிறது. அலங்குளை புரவி ஐவரொடு சினை நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரையும் பதின்வரும் பொருது களைத்து ஒளிய பெருஞ்சோற்று மிகுவதம் வரையாது கொடுத்தோய். அலங்குளை புரவி ஐவரொடு சினை நிலந்தலை கொண்ட புலம் பூந்தும்பை ஈறு 50 வரும் பொருது களைத்து ஒளிய பெருஞ்சோற்று மிகுவதம் வரையாது கொடுத்தோய் என்பதே அந்த பாடல். பாண்டவர் அணியும் கௌரவர் அணியும் போர்க்களம் செல்ல தயாராகிவிட்டார்கள். போரில் பக்கபலம் சேர்ப்பதற்காக ஒவ்வொரு அரசர்களும் சிற்றரசர்களும் தத்தமக்கு விருப்பமான அணியில் தம்மை இணைத்துக் கொண்டார்கள். இந்த சேரமான் அவ்வாறு எந்த அணியிலும் சேரவில்லை. மாறாக போரிடும் வீரர்களுக்கு வேண்டிய உணவை சமைத்து வழங்கும் பணியில் ஈடுபட்டான். எந்த அணியையும் சாராமல் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் 2 அணியையும் சேர்ந்த போரிடும் வீரர்களுக்கு வேண்டிய உணவை தாராளமாக வழங்கினான். அவனோட பிறைய செயல்கள் சாதனைகளை விட மிக உயர்வாக மதிக்கப்பட்ட இந்த நடுநிலை பண்பாடு பற்றி முடிநாகராயர் இயற்றிய பாடலே மேற்கூறப்பட்ட பாடல். இந்த மகாபாரத போரை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. மகாபாரத கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் யார் என்று கேட்டால் பலர் பலவிதமான அபிப்பிராயங்களை சொல்கின்ற போதிலும் பெரும்பாலானவர்களுக்கு கர்ணனை மிகவும் பிடிக்கும். எனக்கும் கூட கர்ணன் கதாபாத்திரம் மீது ஒரு அபாரமான மரியாதை, பிடிப்பு எல்லாமும் உண்டு. கர்ணனை ஒத்த அதே அளவு ஈடுபாட்டுடன் நான் மதிக்கின்ற மற்றொரு கதாபாத்திரம் சகாதேவன். அது அவனுடைய நடுவு நிலைமை தவறாத உயரிய நேர்மை பண்பினால் விளைந்த அபரிமிதமான ஒரு ஈடுபாடு என்று நினைக்கிறேன். என்னை வியக்க வைத்ததும் மானசீகமாய் சகாதேவன் என்ற அந்த மனிதனை வணங்கி பெருமைப்பட வைத்ததுமாகிய மகாபாரத சம்பவம் ஒன்றே இங்கே கூறுகிறேன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் போர் என்பது நிச்சயமாகிவிட்டது. எந்த நாளில் போர் தொடங்கினால் வெற்றி கிட்டும் என்பதை அறிவதற்காக சோதிடம் பார்க்க நின்ற துரியோதனன் எங்கே சென்றான் தெரியுமா? சகாதேவனிடம். சகாதேவன் துல்லியமாக கணிப்பிடும் சோதிடக்கலையில் வல்லவனாக இருக்கலாம். ஆனால் மோத இருக்கும் எதிரணியில் ஒருவன் அல்லவா? இருப்பினும் துரியோதனன் அந்த சகாதேவனிடம் போகிறான். அவ்வாறு அவனை போக வைத்தது எது? சகாதேவனுடைய நேர்மை மீது அவன் வைத்த நம்பிக்கை, அவனுடைய நடுநிலை புரளாத பண்பின் மீது அவன் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. போருக்கு நேரம் குறிக்க வந்திருப்பவன் தன்னுடைய அணியின் எதிரி என்பதை சகாதேவன் இம்மியளவும் கருத்தில் கொள்ளவில்லை. ஓலை சுவடிகளை ஆராய்கிறான். அடுத்து வரவிருந்த அமாவாசை திதியில் யுத்தம் தொடங்கினால் வெற்றி உறுதி என்று கணிப்பிட்டு சொல்கிறான். இவ்வாறு சகாதேவனிடம் நாள் குறித்த துரியோதனன் தனது வெற்றி நிச்சயம் என்ற மனப்பான்மையில் மகிழ்ச்சியுடன் திரும்புகிறான். ஆனாலும் அந்த வெற்றி கௌரவர்களின் வசமாகவில்லையே. ஏன்? என்ன காரணம்? மகாபாரத கண்ணன் என்ற மாயாவை நிகழ்த்திய பலதரப்பட்ட திருவிளையாடல்களில் ஒன்று இந்த சந்தர்ப்பத்திலும் தன் கைவரிசையை காட்ட தவறவில்லை. கண்ணனுக்கு தெரியும் சகாதேவனுடைய கணிப்பீடு நிச்சயமாக துல்லியமானதாக இருக்கும் என்று. அவன் காய்களை நகர்த்துகிறான். குறிப்பிட்டபடி அந்த அமாவாசை திதியை ஒரு நாள் முன்னதாகவே அமையும்படி திட்டமிட்டு அவன் காய்களை நகர்த்தியதும் அதை நம்பிய துரியோதனாதிகள் பிழையான நாளில் போரை தொடங்க நேர்ந்தது என்பதும் தனிக்கதை. அதை விடுவோம். எதிரியை எப்படி ஆட்டம் காண வைக்கலாம், எதிரியை எப்படி கவிழ்க்கலாம் என்றெல்லாம் திட்டம் தீட்டுகின்ற சாதாரண மனிதர்கள் மத்தியில் நேர்மையின் உறைவிடமாய்
நடுநிலை பண்புக்கு இலக்கணமாய் ஒரு சகாதேவன் வாழ்ந்திருந்தான் என்பது எத்தனை பெருமைக்குரிய விடயம். சகாதேவா, உன் பெயர் வாழ்க, உன் புகழ் வாழ்க. நான் முன்னர் குறிப்பிட்டிருப்பது போல நடுநிலை பண்பின் குறியீடாக ஒரு துலாக்கோல் நீதி தேவதையின் கரங்களில் காணப்படுகிறது. அடுத்த கோல் ஒரு அரசன் அல்லது மக்களை ஆள்பவன் கொண்டிருக்கக்கூடிய செங்கோல். தம்மை வெறுப்பவரிடத்தும் சரி, விரும்புபவரிடத்தும் சரி, சமமான உரிமைகளை வழங்கி அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று ஆட்சியை செம்மையாக நடத்துவதன் அடையாளமாக இந்த செங்கோல். அரசின் இத்தகைய கோல் நோக்கித்தான் குடிகள் வாழுகின்றன. நடுநிலை தவறாத ஒரு ஆட்சியை வளையாத செங்கோல் என்று அறிஞர்களும் மக்களும் போற்றுவார்கள். வேதங்களை விடவும் நடுநிலை பண்பில் உயர்ந்து நிற்க வேண்டியது இந்த செங்கோல் என்பதை வள்ளுவ பெருமானும் வலியுறுத்தி இருக்கிறார். மூன்றாவது கோல் ஒன்று உண்டு, அதுதான் எழுதுகோல். உண்மைகளை தன் நாவிலேற்றி நடுநிலை பண்புடன் காய்தலும் உவத்தலும் இன்றி உள்ளதை உள்ளபடி உரைக்கும் வண்ணம் எழுத்தில் வடிக்கின்ற எழுதுகோல். இந்த கோல் நடுநிலை பண்பிலிருந்து என்றும் மாறிவிடக் கூடாது என்பது பிரதானம். முன்னைய இரண்டு கோள்களையும் நடுவுநிலையோடு சரிவர செலுத்தக்கூடிய பண்பு அல்லது வலிமை இந்த எழுதுகோலுக்குத்தான் அதிகம் உண்டு என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனாலும் என்ன, மிக உயர்வாக மதிக்கப்பட வேண்டிய நடுவு நிலைமை ஆகிய உன்னத மானுட பண்பு சமகாலத்தில் உலகமெங்கிலும் உயிரிழந்து கொண்டே போகும் அவலத்தை மட்டுமே நாம் தரிசிக்க முடிகிறது. இதன் விளைவு எங்கு திரும்பினாலும் போர் அவலங்கள், சாவின் கூக்குரல்கள், மலர்ந்து மனம் பரப்ப வேண்டிய மலர்கள் அரும்பிலேயே சாய்க்கப்படுகின்ற பேரவலங்களை தனதாக்கிக் கொண்ட மானுட வாழ்வின் அன்றாடங்கள், வாழ்க்கையை தேடி ஓடுகின்ற மனிதன் திசையை தெரியாமல் தவிக்கி நிற்கும் பரிதாபம், வெற்றியெல்லாம் நோக்கும் போது மனசுக்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுகின்றன, விடை தெரியா கேள்விகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அர்த்தம் நிறைந்த கோட்பாடு இன்று பொய்யாகி போனது எப்படி? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அர்த்தம் நிறைந்த கோட்பாடு இன்று பொய்யாகி போனது எப்படி? கெடுவல் யான் என்பதறிக தன் நெஞ்சம் நடுவொரீ அல்ல செய்யின் என்று மனித குலத்தை எச்சரித்து குரல் படைத்த ஐயன் வள்ளுவனும், குடியுயர கோலியரும் கோலியர கோனியர்வான் என்று வாயார வாழ்த்திய ஔவை பெருமாட்டியும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று வீரத்துடன் முழங்கிய பாரதி கவிஞனும், பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று அறைகூவல் விடுத்த பாவேந்தனும், இன்னும் நீதிக்கு குரல் கொடுத்த வேறு பல மூதறிஞர்களும் இன்று உயிருடன் இருந்திருப்பார்களே, ஆனால் என்ன ஆகியிருக்கும்? எந்த மனிதனும் உண்மைக்கு சாட்சி சொல்ல வரமாட்டான் என்ற சமகால யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தானா இன்று மனித எலும்புக்கூடுகள் வரலாற்றின் சாட்சிகளாய் எழுந்து நிற்கின்றன? எந்த மனிதனும் உண்மைக்கு சாட்சி சொல்ல வரமாட்டான் என்ற சமகால யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதானா இன்று மனித எலும்புக்கூடுகள் வரலாற்றின் சாட்சிகளாய் எழுந்து நிற்கின்றன? ஒற்றுமை என்ற அற்புதமான சொற்பதம் மானுட அகராதியில் இருந்து நீக்கப்பட்டதும் தூக்கி வீசப்பட்டதும் ஏன்? இவற்றைப் போல இன்னும் பல பல விடைதெரியா கேள்விகள் வந்து வந்து மோதுகின்றன. எனது இந்த உரையை முடிக்கும் முன் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். உலகின் எந்த கடைக்கோடியில் இருந்தாவது ஒரு சகாதேவன், ஒரே ஒரு சகாதேவன் நம்மிடையே வருவாரா? அன்புள்ளங்களே, இதுவரை எனது கருத்தோடு இணைந்திருந்து பொறுமையோடு காத்து செவி மடுத்திருந்த உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பும் நன்றியும் உரித்தாக. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறப்பு, அருமையான சொற்பொழிவு. உண்மை பக்கம் விடுக்க வேண்டும்,
தராசு போல இருக்க வேண்டும். நீதி தேவதையை அழைத்து வந்து எங்களுக்கு காட்டித் தந்த சாவித்திரி அம்மாவுக்கு நாங்கள் இப்போது கரகோஷம் செய்கிறோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. நன்றி அம்மா. மீண்டும் நீங்கள் வர வேண்டும். கைகள் கணக்க வரப்போது முதலாவதாக டன்குகன் அவர்களை வரவேற்கின்றேன். நன்றி அம்மா. இமற்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு அதி உச்சத்தை தொட்டு விட்டது. அதை நன்றி. நான் வாழ்த்துகின்றேன், உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நன்றி. சகாதேவனை பற்றி கூறினீர்கள். சகாதேவனிடம்தான் கிருஷ்ண பரமாத்மா கேட்கின்றார் ஒரு கேள்வி. இந்த ஆமா. மகாபாரத போரை தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் கேட்கின்றார் சகாதேவனிடம். ம். அதற்கு அவன் கூறிய பதில் இதுதான். பாராள கர்ணன் பார்த்தனை முன்கொன்று காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையின் நான் கட்டுவனேல் வாராது காக்கலாம் மகாபாரதம் என்றார். நீங்கள் இன்னொரு சகாதேவன் பிறந்தால்தான் 3வது உலக போரை எவ்வாறு தடுக்கலாம் என்று கூறுவார். அது கருத்தை கூறினால் பாராள கர்ணனைத்தான் பாராள விட வேண்டும் என்று முதலாக கூறினார். பார்த்தனை முன் கொன்று, அதாவது அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்றார். அர்ஜுனனை கொல்ல வேண்டும் என்றால் காரார் குழல் களைந்து, அதாவது திரௌபதி வந்து தன் கூந்தலை முடிக்காமல் அதை கூந்தலை அறுக்க வேண்டும் என்று சொன்னார். காரார் குழல் களைந்து, குழல் என்றது தலைமயிரை களைந்து அறுப்பதாகத்தான் அந்த கருத்து சொல்கிறதா? களைகிறது என்றால் இல்லாம பண்றது, தலைமை இல்லாம பண்றது. ஆமா. அவள் வந்து என்ன சபதம் போட்டால், அதாவது அவங்களோட ரத்தத்தை தான் தலைமையில் பூசித்தான் தலைமையில முடிப்பேன் என்று ஒரு சபதம் எடுத்தாள். அப்ப அதுக்கு தான் சகாதேவன் சொல்றான், அவள் இந்த தலைமையை அறுத்து விட்டால் அந்த பிரச்சனை இல்லைத்தான் என்று. ஓகே, பிறகு சொன்னான் இதுதான் உச்சம். காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையின் நான், அதாவது கிருஷ்ணன் சொல்றான், நான் என்ன பிடித்து கட்டுவேன் என்றால் கடைசி இந்த மகாபாரத போரை வராமல் தடுக்கலாம் என்று கூறினான். அதே போல் நீங்கள் இறுதியாக கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்றால், இன்னொரு சகாதேவன் பிறந்து வந்தால்தான் அவன் கூறுவான் எவ்வாறு 3ஆம் உலக போரை தடுக்கலாம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி அம்மா. நல்லது, நன்றி. நன்றி காங்கு கணேசன் ஐயா. ஜெகா ஐயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இந்த பேச்சு அருமையானது என்றுதான் சொல்லணும். ஆனால் இதுல ஒரு தடங்கள் இருக்கு. அதாவது இந்த அறிவு நாங்கள் எதையும் புரிவதென்றால் வேறுபாடு, அதாவது ஒளி வந்தா தான் இருளை பற்றி தெரியும். அதே மாதிரிதான் மாற்றி மாறியும் எடுக்கலாம். அதே மாதிரிதான் சத்தம் கேட்டாதான் இப்ப இந்த மௌனத்தை பற்றி அறிவோம். ருசி கேக்கல உங்களுக்கு இந்த சிலோட கொதிக்கிற இதை குடிச்சா சுவை அரும்பு செத்துப்போம், சுவை தெரியாது. அப்ப எல்லாத்துலயும் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இந்த 2 எல்லைகளுக்கு இடையில மனம் வந்து தத்தளித்து கொண்டு இருக்கின்றது. உப்பு கூடவா, உப்பு குறையவா, உப்பு இல்லையா? அப்ப நடுநிலைமை என்றது லேசுப்பட்ட அளவில் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பண்பா நாங்கள் அதை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். அதான் அந்த முன்காலத்துல எனக்கு அந்த நாளையில புரியல, சிறு வயதுல நடுநிலை தவறாமல் ஆட்சி புரிந்த ஆண்டைகளை நாங்கள் சும்மா படித்ததொழி இப்பதான் விளங்குது நடுநிலையன். ஆனா இப்ப இருக்கிற ஆட்சியில வலதுசாரியோ இடதுசாரியோ உண்டு, நடுநிலையில இல்லை. அப்ப நீங்க இன்னொரு சாதவனை வந்து கொண்டாடுற வியோசனம் இல்லை. ஏன்னா ஒரு விதமா இருக்கணும், இல்லை மற்ற விதமா இருக்கணும். அது மட்டுமில்லை, இந்த சாதவன் சொன்னதா இருக்கிறது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம கிடக்குது. கர்ணன் தேரோட்டிமான இருக்கல, ஒருவேளை இந்த நோக்கத்துல சொன்னாலும் தெரியல. டினஸ்டியை அழிச்சு போட்டு அவுட் சைடரை கொண்டு வாங்க. அரசாட்சி டினஸ்டியில இருக்கிற பிரச்சனை வருது. அப்ப இன்னொரு குடிமகனை கொண்டு வந்து ஆட்சியில போட்டு விட்டா இந்த மாதிரி சொல்லி இருக்கலாம். அப்படிதான் நான் எடுக்கிற நோலிய. இது எனக்கு பிடிச்சது நல்ல கண்ணனை கட்டி போட்டான் இல்லன்னு சொல்றாரு. அது ரொம்ப பிடிச்சது. கண்ணன் கிருஷ்ணர்
கிருஷ்ணரை கர்ணனை ஆட்சி கொண்டு வரணும்னு சொன்னாராம். கர்ணனை இல்ல, கிருஷ்ணரை எல்லாத்தையும் விட மேல கிருஷ்ணரை வச்சு சொல்றாரல்லோ கிருஷ்ணனை ஆட்சி கொண்டு சொல்றேன். கிருஷ்ணனே திருப்பி நான் சொல்லட்டா ஐயா? சொல்லுங்க. முதல் கர்ணன் வேற, கண்ணன் வேற. முதலாவது பாராள கர்ணன். கர்ணனைத்தான் பாராள விட வேண்டும். அதாவது அதாவது நீங்க டினஸ்டில இருக்க கூடாது ஆட்சி. இல்ல டினஸ்டி இருந்தது, பண்டாரநாயக்க டினஸ்டி இருந்தது. பொறுங்கய்யா, நீங்கள் அதுல பிளவிடுகிறீர்கள். உண்மையாக கர்ணன் தான் குந்தியின் மூத்த மகன். அவன் டினாஸ்டியில வருகின்றான். ஆனால் அவர் மற்றவர்களுக்கு தெரியாது அவன் குந்தியின் மகன் என்று. சூரியனுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் தான் கர்ணன். அதாவது சாதவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் ஒரு சாத்திரகாரன், அவனுக்கு எல்லாமே தெரியும். அதான் அம்மா சொன்னாங்க, சாதவன் தெரியாத ஒன்றுமே இல்லை உலகம். ஆனபடியாத்தான் கடவுளாகிய பரமாத்மாவே போய் சாதவனிடத்தானே கேட்கிறான் கேள்வி. அப்ப என்னண்டா பாராள கர்ணன் என்றால் அவன் தான் மூத்த மகன் குந்தியின். ஆனபடியால் தான் சொல்றான் அவனுக்குத்தான் உரிமை, மூத்தவனுக்கு தான் உரிமை. இப்ப சார்ல்ஸுக்கு உரிமை என்ற மாதிரி கர்ணனுக்கு தான் உரிமை. அது சரியாத்தான் டினாஸ்டியில தான் வருகின்றது. அவன் தான் முதலாவது மன்னனாக வர வேண்டும், பாராள கர்ணன். ஆதிக்கிறது விரியோசனம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, சாதவன் இந்த காலத்துல பிறந்தாலும் இடதுசாரியோ வலதுசாரியோ ஒன்று தத்தளிக்க வேண்டி இருக்க வேண்டும். மற்றது இந்த அதான் அந்த அத்துவாயுதம் கூட பேர்லயே இருக்கு, அத்துவாயுதம் சொல்லி. டுவாலிட்டி, அத்துவாயுதம் நான் டுவாலிட்டி. அதுதான் வேண்டுதல் வேண்டாமை என்ற முறையில திருக்குறள்ல சொல்லி இருக்கின்றது. அப்ப நீங்க வேண்டுதல் வேண்டாமை என்ற சாப்பிடைகளை உப்பு இருந்தாலும் சரி, உப்பு இல்லாட்டியும் சரி என்று சாப்பிடுங்க. எனக்கு பசி இருந்தா காணும், இதை பற்றி நான் முறை பண்றேன். இல்ல, நேரத்துக்கு பசிக்கணும். என்னன்னு சொன்னா பசி இல்லாட்டுதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொல்லுவார். ரெண்டும் எங்களுக்கு டயக்னோஸ் பண்ண சொல்லி இருக்கிறார்கள். ஆனா எனக்கு பசி இருந்தா திருப்தி. அதே மாதிரிதான் இந்த வயதுல நான் எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி என்ற முறையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அதுதான் நடுநிலைக்குரிய பண்பு. வேறு விதமா இருக்கு வழி இருக்குன்னு எனக்கு தெரியவில்லை. எனிவே நன்றி. நான் எல்லா நேரத்தையும் எடுக்காமல் நிறுத்துகிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஜெகா. நீங்க அத்துவித ஆனந்தன் என்ற பேருக்கு ஒரு கருத்து சொல்லி விடுங்கம்மா. இவைக்கு அத்வைதம்ன்றது ரெண்டும் இந்த இது, அதாவது எனக்கு சொல்ல தெரியல, ரெண்டும் உண்டு என்ற ஒரு நிலைமைதான். ரெண்டும் இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். என்ன அந்த பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்றுதான் என்ற நிலைமைதான் அத்வைதம். என்னுடைய கணவருக்கு அத்துவித ஆனந்தன். என்னுடைய கணவருக்கு மட்டும்தான் நான் அறிய இந்த பேர் இருந்தது, அத்துவித ஆனந்தன். அவருடைய அப்பா வச்சது, விரும்பி வச்சவராக அந்த வைதம் என்ற அந்த சொல்ல நல்ல பேரு. என்னுடைய சகோதரியுடைய பேர பிள்ளைக்கு அத்வைதாண்டு பேர் வச்சிருக்கிறார். அத்வைதாண்டு, ஆமா ஆமா. நான் சில புனை பெயர் வச்சிருக்கிறேன். இந்த எழுதிக்க அத்வைதாண்டு எழுதியிருக்கிறேன், புனை பெயர். நன்றி நன்றி நன்றி. Darryl அம்மா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Darryl அம்மா unmute ப்ளீஸ். இருக்கிறீங்களா? ஓகே. ஜேம்ஸ் ஓகே. இருக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமையான பேச்சம்மா. நடுவுநிலைமை என்று மிக அழகாக விளக்கி இருந்தீர்கள். நடுவுநிலைமையோடு யாராவது ஒருவர் இருந்தால் போதுமா? ஒரு சகாதேவன் இருந்தால் இந்த கலியுகத்தில் சரியாக இருக்குமா? நான் பேசுவது கேட்கிறதா? இல்ல இல்ல கேட்கிறது இல்ல. ஒரு சகாதேவன் வந்தால் அவன் எல்லாவற்றையும் சரி பண்ணுவான், சரி செய்வான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான். ஒரு நாள் பத்தாதுமா? உலகம் முழுவதற்கும் எத்தனை சகாதேவர்கள் வேண்டும்? அனைத்தையும் ஒருவரை சமாதானம் செய்ய முடியும் என்றால் ஒரு இறைவன் ஒருவரால் படைக்கப்பட்டு அனுப்ப முடியாது. நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அனைவரும் எல்லா நேரங்களிலும் சகாதேவனாக இல்லை என்றாலும் வாழ்வில் குறிப்பிட்ட கட்டங்களிலாவது சகாதேவனைப் போல நடுவுநிலைமையோடு இருக்க முயற்சிக்க வேண்டும். எல்லோரும் நடுவுநிலைமையை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவரின் அறிஞர்கள் எல்லோரும். ஆமா,
அப்படி இருக்கும் பொழுது தனி ஒரு சகாதேவனை வைத்துக் கொண்டு நம்மால் எதையும் மாற்ற முடியாது, எதையும் சரி செய்ய முடியாது. நன்றி அம்மா. ஆனால் சிறப்பாக பேசினீர்கள். உங்கள் பேச்சு மிக மிக அருமை. நன்றி நன்றி மீண்டும் நன்றி கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது. மீண்டும் வாருங்கள். இது போன்ற தலைப்பில் நல்ல கருத்துக்களை நன்றி நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி காரி ராஜம்மா. ஜேம்ஸ் ஐயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான விடயம் ஒன்றினை தொட்டு சென்றீர்கள். நடுநிலைமை, அதாவது சகாதவனின் நேர்மையை சுட்டி காட்டினீர்கள். மனிதன் வாழ்வதற்காக பல்வேறு நிகழ்வுகளை காட்டியிருந்தீர்கள். இருந்தாலும் உலகம் சகாதவனை போன்று ஒருவனை தேடுகின்றது. ஆனால் ஒரு மனிதனுக்காகவே மழை பெய்யும் என்று கூட மூத்தவர்கள் சொல்லித்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்விலும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். நேர்மையாய் நடக்கிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய கண்ணுக்கு நேர்மையற்றவர்கள் தான் தெரிகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகமாகி விட்டார்கள் என்பதுதான் பொருளாகி இருக்கிறது. அழகாக வெளிப்படுத்தினீர்களம்மா. நன்றி, வணக்கம். நன்றி 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 ஜேம்ஸ் ஐயா. பஞ்சசர்மாயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சாவித்ரி அம்மா அவர்கள் நடுநிலைமை பற்றிய பேச்சை எடுத்து, நடுநிலைமை என்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம். நடுநிலைமையில இருந்தால் எல்லாம் சரி வரும் என்றதான் அந்த அர்த்தம். அப்ப நடுநிலைமையில ஒரு உதாரணம், இந்த மகாபாரதத்துல நடுநிலைமையில நின்றது சகாதவன் தான். தருமறையோ எடுக்கலாது. அவர் மற்ற எல்லாரையும் எடுத்தாலும் ஒரு இடத்துல பிளவிட்டிருக்கணும். சகாதவன் தான் நடுநிலைமையா இருந்திருக்கிறார் என்றது தெளிவாக விளங்குகிறது. நன்றி அம்மா. நீங்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு பேச நன்றி நன்றி பஞ்சசர்மாயா. டாக்டர் கமலா அருணாசலம், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் நன்றி. நன்றி டாரா. சாவித்ரி அம்மா, சொல்லுங்க. உங்களோட சந்திப்பு கொஞ்சம் ஒரு நிலைக்கையில போல இருக்குது. என்னால் ஒரு 2 தரம் சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டேன். வேற வேற பிரச்சனைகள் இருந்தபடியால வரையில் மகளுக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. அதால சரி சரி சரி. இப்ப சோமா இருந்து திருப்பி இனி அடுத்த வாரத்துல இருந்து வருவேன். சரி சரி. உங்களோட பேச்சு வன்மையும் தெரியும், உங்களோட எழுத்து வன்மையும் தெரியும். உங்களோட புத்தகங்கள் தந்து வாசிக்க தந்ததுக்கு நன்றி. நான் உங்களை அதுக்கு பிறகு காணாதால இன்னும் புத்தகங்கள் வாங்க முடியல. மீண்டும் சந்திக்கிறதுக்குள்ள உங்களோட புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்கன்னு தெரியும். 4 புத்தகம் தான். அருமையான பேச்சு. உங்களோட புத்தகங்களையும் வாசிக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். நன்றி. நல்லது. சந்திப்போம். நன்றி. நன்றி டாக்டர் கமலா. டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் சிவச்சந்திரிகா. வணக்கம். இன்று சாவித்ரி அம்மா அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு, இன்று சிறப்பு பேச்சாளர் சாவித்ரி அம்மா அவர்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு தலைப்புல கொண்டு வந்தீர்கள். இன்றுதான் சில புதுமையான கருத்தையும் கேள்வி அறிந்து கொண்டே உங்களோடாக தியானம் பண்ணதுக்கு நாங்கள் எப்பவும் மூச்சை கவனிப்போம் என்ற அளவிலே நாங்கள் நின்றாங்க. இன்றுதான் அந்த நிலை, அது ஒரு நிலை உண்மை என்று கூறினீர்கள். அதோட பயிற்சி என்னும் கூறினீர்கள். பயிற்சி என்னும் கூறினீங்க. அதுக்கு சகாதேவனை உதாரணமாக கொண்டு வந்தீர்கள். நீங்கள் பேசும்போது எனக்கு ஒன்று தோன்றுச்சுது. ஒருவர் நல்லவராக வந்தா எல்லாரையும் நல்லவர் ஆக்கலாம். அது அந்த அடிப்படையில் தான் நான் குறியீடாகத்தான் இந்த சகாதேவனை நான் சொன்னேன்.
ஒரு குறியீடு. அது சகாதவன்ன்றது தனி ஒரு சகாதவன் அல்ல, ஒரு குறியீடாகத்தான் நான் அது சொன்னேன். நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு நல்லவர் ஒரு வைத்தியன் 1000 பைத்தியக்காரனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வார். 1000 பேரையும் நல்லவரா குணப்படுத்துவார். அதே சமயம் 1000 பைத்தியக்காரரை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதான் இப்ப உலகம். அப்ப இந்த நான் இலங்கையில வளரும் போது என்னுடைய எல்லாரும் எங்களோட கூட்டு குடும்பத்துல எல்லாரும் அந்த நீதி தவறாம் ஒரு கருத்தை சொல்லும் போது பக்க சார்பு இல்லாம சொல்லுவார்கள். அத நீங்க சொல்லும் போது நான் உணர்ந்தேன். இப்ப எங்களோட கூட்டப்பா எங்களோட எல்லாரும் இருந்தால் அந்த கருத்து நடுவு நிலவ தவறாமத்தான் சொல்லுவார்கள். மகளுக்கோ மகனுக்கோ இதை கண்டு தர மாட்டேன் நம்ம இந்த கருத்தை. அந்த அப்படி ஒரு இடத்துல இருந்து வளர்ந்தேன். ஆனா வெளிநாட்டுக்கு வந்தா போல ஏன் என் பக்கம் கதைக்கு இல்ல, நாங்கள் எல்லாரும் நின்றுறாங்களா, இந்த பிரச்சனைக்கு எங்களோட பக்கம் கதைக்கு இல்ல, அப்படித்தான் பிரச்சனை தடுப்பினோம். அதை நான் அவதானிச்சிருக்கிறேன். அதை நான் புதுசாக இங்க லேர்ன் பண்ணினேன், புதிய ஒரு இதாக. ஆனா தியானத்துக்கு வந்தாப்போல இது அந்த இது இல்ல. ஏன்னா தியானம் எல்லாத்தையும் என்னென்ன கூடாத இருக்கோ அவ்வளோத்தையும் வெட்டி இல்லாம செய்யும். படிப்படியாக வந்தோம். உண்மையா ஒவ்வொரு நாளும் செய்தால் அதைக்கு வரும். அதை நானும் செய்யும் போது போன வருஷம் நான் எப்படி இருந்தனோ இந்த வருஷம் என்னென்னத்தை நான் கட் பண்ணிருக்கிறேன். அந்த தியானத்தால அழிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி வருது. அதால நடுவு நிலைமைய தியானம் வடிவாக கொண்டு செல்லுகிறது. நான் இந்த காலத்துல இருந்தும் கணக்க ஸ்பீக்கர் உங்களை மாதிரி கணக்க ஸ்பீக்கர்ஸ் வாரதாலையும் எங்களுக்கு அந்த தப்ப பண்ணி கொண்டு போறோம். நல்லதம்மா, வாழ்த்துக்களம்மா. உங்களோட பேச்சு மிக சிறப்பு. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் வாங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து சுகேந்திரா உங்களோட கருத்தை சொல்லிட்டு chat box வாட்சி விடுறீங்களா ப்ளீஸ்? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். சாவித்ரி அம்மா, உங்களுடைய நடுநிலைமை என்ற பேச்சு புராண கதைகள், பாரதியார், திருக்குறள், ஔவையார் எல்லாரையும் சொல்லிவிட்டீர்கள். அந்த இப்ப சொன்ன மாதிரி வரப்புயர என்று சொன்னாலே அது மற்ற எல்லாருக்கும் போய் சேரும் என்பதுதான். அது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது நீங்க சொன்னது. இல்ல, நேர்மையாக இருந்தால் நடுநிலைமை எப்போதும் தவற மாட்டோம் என்றதுதான் என்னுடைய அடிப்படை கருத்து. ஆனா இப்ப இந்த நேர்மையற்ற ஆட்சியும் நீதியற்ற அரசுகளும் தான் எல்லா இடமும் இருக்கிறது. அநேகமா பார்க்க போனா அதால தான் எல்லா பிரச்சனைகள், போர்கள் எல்லாமே இதனால் தான் வருகிறது. அது சகாதேவனை தேடுறது மிக கரைச்சலாக இருக்கிறது. எல்லோரும் சகாதேவன் என்று கொண்டு வருகிறார்கள். பிறகு பார்த்தால் அவை எல்லாரும் பக்க சார்போடு போய்விடுகிறார்கள். மிக்க நன்றி அம்மா, உங்களுடைய பேச்சு மிகவும் நன்றாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. நான் இப்ப chat box வாசிக்கிறேன். இங்கு புதிதாக கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 8:45 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். chat boxல கலா மகாலிங்கம், thanks your valuable excellent speech, very good, congratulations, வணக்கம் அம்மா, come again. ரகு, அம்மா அருமையான உரை, பல நோக்கில் உங்கள் அறிவுத்திறனோடு நடுநிலைமையை ஒப்பிட்டு இந்த அழகான உரையை வழங்கி இருந்தீர்கள். அருமை. என்னுடைய ஒரு கேள்வி, இன்று ஏன் ஒருவரும் இந்த நடுநிலைமையை கையாளுவது இல்லை? எத்தனை பேர் இவற்றை கேட்டு அறிந்து தெளிந்து நடப்பார்கள் அம்மா? சாதாரண மனிதன் முதல் அரசன் மட்டில் எனக்கு தெரிந்தவரை ஒருவரையும் காண முடியவில்லை அம்மா. நன்றி, வணக்கம். என்னுடைய உறவினர் சுற்றத்தார் என்னுடன் நடுநிலைமை தடுமாறுகிறது.
தடுமாறுகிறது. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி. நன்றி நன்றி சொல்லிவிடுங்க. நன்றி சுகேந்திரா அம்மா. ஸ்ரீகந்தராஜ் ஐயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல் முறையாக சாவித்திரி அம்மாவுடைய பேச்சு கேன்றேன். நடுநிலைமையை பற்றி மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது நாங்கள் இந்த நடுநிலைமை, நேர்மை, தவறாமைக்கு நாங்கள் செய்த தியானம் கட்டாயம் உதவி செய்யும். நான் நடைமுறையிலே எனக்கே அறிந்திருக்கிறேன் சில விஷயங்களை. அதாவது நாங்கள் கூடாது என்று தெரிஞ்சும் அதை செய்யாம வர்றதுக்கு உதவி செய்யும். அதாவது ஒரு ஆள மிகவும் கூடாது, ஈவன் எண்ணங்கள் கூட அருமையா பாசிட்டிவா இருக்க வேணும். அல்லாட்டிக்கு அது கூட உங்களை தான் முதல் எஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு சுடு கல்ல எறிய முதல் உங்களோட கையைத்தான் தாக்கி போட்டு தான் அங்கால போய் மற்றவரை தாக்க வேண்டபடியே கிட்ட எண்ணங்களோ மற்றது வேற விஷயங்களையோ நாங்கள் யோசிக்காம ஒரு நல்ல முறையில் உங்களுடைய பேச்சு எல்லோருக்கும் ஊக்கம் தருவதாகவும் நடைமுறையில் பயில்வதாகவும் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நான் நேரம் கேட்கறது நான் நடத்த நிகழ்ச்சி நிலைக்கு போகின்றேன். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது இந்த பேச்சு முடிந்தவுடன் 9:25 9:30க்கு ஸ்டெஃபனி மூகா அவர்கள் மற்றவர்களை கருத்து கொண்டு, அதாவது அண்மையில் நெப்போலில் நடந்த அட்டூழியங்களும் பல யங் பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள், அதில் உங்களுக்கு எவ்வளவு தெரிய வந்த பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபடுவார்கள் என்று அவர்களை நினைத்து ஒரு தியானம் செய்வதற்காக எங்களுடைய யோகா டீச்சர் ஸ்டெஃபனி மூகா அவர்கள் வழிப்படுத்தி இன்று 9:30க்கு வைக்க இருக்கிறார். தயவு செய்து நேர்மையில் என்று சொல்லாமல் போய் கலந்து சப்போர்ட் பண்ணுங்க. முன்னுக்கு நின்றாவது செய்கிறபடியே நாங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேணும். 10:30 உங்களுக்கு லிங்க் தேவையண்டா இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கு. அதுவும் இன்னும் தேவையண்டா எங்களோட யூனிட்டி வேர்ல்ட் பீஸ் யூனிட்டி குரூப்பிலே இருக்குது. அதில் நீங்கள் டச் பண்ணிக்கொண்டு போகலாம். ஏண்டா நான் மற்ற நெப்போலாக்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். அவள் இத்தனை பேர் வரினமண்டலங்களுக்கு கருத்து தேவையில்லை. நாங்கள் முடிந்த அளவு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நினைவு, அதை பற்றி நினைவு செய்து அதை யோசிச்சு செய்வது மிக மிக நல்லது. மற்றது பேச்சோட எல்லோரும் நிற்காம அதை செயல்படுத்தவும் முடிய வேணும். நீங்கள் இன்றைக்கு முதல் வந்தபடியால் இன்னும் மற்றவர்கள் பேசும் பொழுது கூட நீங்க நேரம் இருந்தா வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் யூகே டைம் 3 நேரம் செய்கிறோம். 9 மணி பேருந்து 10 மணி 11 மணி பேருந்து 8 மணிக்கெல்லாம் செய்கிறோம். 11 மணிக்கு பேச்சு இருக்கிறது. அப்படி மற்றது முடிந்த அளவு நீங்க கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி ஆக்களுங்கள் தளத்துக்கு கட்டாயம் தேவை என்று கூறிக்கொண்டு நாளைய நிகழ்ச்சி வழக்கம் போல 8:45 AM தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக தியானம் நடைபெறும். பேருந்து 9 மணிக்கு சேர்ல இருந்தவாறு எக்ஸசைஸ் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தியானம் மாத்திரமல்ல எக்ஸசைஸும் மிக மிக முக்கியமானது. அதை பற்றி செய்கிறோம். நான் நோட் பண்ணதுக்கு சேர் எக்ஸசைஸுக்கு எங்களுக்கு பெருசாக வருவதாக தெரியவில்லை. அல்லாட்டிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறத பற்றி மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. அதை சொன்னா நல்லா இருக்கு. பலர் எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துலயே இருந்து டிவி பார்க்கறது அப்படி செய்யறதால கூடாத விஷயங்கள் நடக்கின்றது. ஒரு இடத்துல 25 நிமிஷத்துக்கு கூட இருக்கப்படாது, ஒழுங்கி நடக்க வேணும். அல்லாட்டி என்ன எக்ஸசைஸ் செய்ய வேணும். வீட்டை இருந்தவா அதை நீங்கள் ஒரு 8 நடை போடலாம். 8 இடத்துக்கு நார்த் சவுத் மூலமாக நட போடலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். இந்த மீண்டும் 10 மணிக்கு ஒரு அருமையான தியானம், 11 மணிக்கு யோகர் சுவாமிகள் நிகழ்ச்சி நடக்க இருக்கின்றது. இந்த முறைதான் முதல் முறையாக அதிகம் பகல் நேரம் நடக்கிறபடியால் நீங்க வந்து இந்தியா இலங்கையிலிருந்து கூட வந்து கலந்து கொள்ளலாம். நான் செய்ய விருப்பமான எனக்கு இடம் இருக்கோ தெரியாது, அதை சமாநாதன் அம்மாவுடன் தொடர்பு கொள்ளலாம். இது நாளைக்கு இரவு கதம்ப நிகழ்ச்சி, பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. அது பாடகர்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை பற்றி கூறலாம். மற்றும் உங்களுக்கு எங்க நீங்க ஒரு அருமையான ஒரு வீடியோவை கண்டீங்கன்னா அதை கூட நீங்க அனுப்பி வச்சா நான் நாளை போடுவேன். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு கடைசி சண்டையும் நாங்கள் வைக்கிற நிகழ்ச்சி வந்து ஜூம்ல வார ஆக்கள் எல்லாம் ஒரு கூடுவோம். இந்த முறை எஜ்வேரில் கூட இருக்கின்றோம். அதை பற்றி விவரத்தை தமாநாதனிடம் கேட்டா சொல்லுவார். அதாவது இந்த சண்டே 28ஆம் தேதி செப்டம்பர் at 11 AM சமாநாத எஜ்வேர் என்ற இடத்தில் நிலவிடும். அவருக்கு விவரங்களை அவரிடம் கேட்கலாம். மற்றும் இந்த 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம்
ஈலிங் கோயில் அம்மன் கோயிலில் 9:30 தொடக்கம் 5 மணி மட்டும் 4 மணி மட்டும் மலேசியாவிலிருந்து பரமார்த்த சக்தி பீடத்திலிருந்து 5-6 பேர் அருமையான பேச்சாளர்கள் வருகிறார்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்கு முடியுமென்றால் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது ஒன் ஆஃப் ஒரு திருப்பி இந்த நிகழ்ச்சி நடைபெறாது, ஒரு முறை தான் நடைபெறும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நடுகளும் மலேசியாவிலிருந்து வரைய முடியாது. அந்தபடியா முடியுமான அளவு கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நீங்க அந்த ஜூமை டச் பண்ணிக்கொண்டு ஸ்டெஃப்னி மூகாவுடைய மெடிடேஷன் ஃபார் நேபாள் அதுக்கு போக வேண்டும் என்று பண்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி ஸ்ரீ கந்தராஜாயா. வசந்தராஜாயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். சாவித்ரி அம்மாவுடைய அந்த சப்ஜெக்ட் வந்து மிகவும் சிறந்த சப்ஜெக்ட், நடுநிலைமை. இது உண்மையிலேயே மனிதனுக்கு தேவையான சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான தலையங்கம். நீங்கள் உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு தலையங்கத்தை எடுத்து நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். ஏற்கனவே சுந்தரராஜா அண்ணா சொன்ன மாதிரி நடுநிலைமைக்கு ஒரே ஒரு வழி தியானம் தான். அதுல எந்தவித டவுட்டும் இல்லை. எவ்வளவுக்கு நாங்கள் தியானம் செய்து சத்தியத்தின் அடிப்படையிலே நாங்கள் உண்மையாக வாழுகிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் நடுநிலைமையை பற்றி ஓரளவுக்கு வந்து நிதானித்து நிற்க முடியும் என்பது எனது தாழ்மையான கருத்து. உண்மையிலே இன்றைக்கு நீங்கள் வந்து சகாதவனை பற்றி வைத்தீர்கள். உண்மையிலே இன்றைக்கு எங்களுக்கு இலங்கையிலே ஒரு நல்ல ஒரு சகாதவன் இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற, அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. கடந்த 75 வருட காலமாக நாங்கள் இலங்கையை திருப்பி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு தலைவன். அதாவது அதற்காக நான் எப்போதும் இறைவனை பிரார்த்தனை செய்வது உண்டு. நல்ல ஒரு காரியங்களை எல்லோரும் வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே பல நல்ல காரியங்களை செய்து இலங்கையிலே விழுந்திடந்த இலங்கையை இன்றைக்கு நல்ல நிலையில எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்கள் அவருக்கு எல்லாம் அப்படிப்பட்ட சகாதவனை நாங்கள் வந்து உண்மையிலே நாங்கள் அவருக்கு அனுசரியாளனாக இருக்க வேண்டும். அதுக்கு இருந்தாலே நாங்கள் ஒரு நல்ல ஒரு நடுநிலைமையில இருக்கிறதாக நான் யோசித்துக் கொள்வேன். என்று சொன்னால் இருந்த கரப்ஷன் எல்லாவற்றையும் கடந்த காலங்களிலே நடந்த செயல இப்போ நீங்க வேலையை இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கரப்ஷனிலும் அதாவது வந்து இன்றைக்கு அந்த என்ன வந்து இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளை பாழாக்குகின்ற அந்த 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 என்னன்னு சொல்றது போதவஸ்து இன்றைக்கு இதெல்லாம் அது இன்றைக்கு இலங்கை அழிக்கிற இது வந்து நீங்க கவனமா ஒவ்வொரு நாள் நியூஸை பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே இப்பொழுது வந்திருக்கும் தலைவன் ஒரு தெய்வம், என்னை பொறுத்தளவு தெய்வம் தான். ஆனால் அவன் ஒரு இடதுசாரியா இருக்கின்ற பொழுதுதான் முன்னுக்கு போக முடியும். வலதுசாரியா இருந்தால் பின்னுக்கு தான் போகும். அதான் அந்த பெண்டூலத்துல வந்து லெப்ட் அண்ட் ரைட், வலதுசாரி எப்போதும் பின்னுக்கு தான் போக, இடதுசாரி வந்து முன்னுக்கு தான் போக. அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான நிலைக்கு வருவது நீங்கள் சைனாவை பார்க்கலாம், ரஷ்யாவை பார்க்கலாம், ஜப்பானை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு புத்தட்ட வழியிலே சிறந்த ஒரு நல்ல ஒரு முறையிலே வழிநடத்தப்பட்ட எல்லோரும் வாழக்கூடிய அடுத்தது கொண்டு வர போகின்றார்கள். இலங்கையில இருக்கின்ற விவசாயிகளுக்கு பென்ஷன், பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸுக்கு பென்ஷன், இதெல்லாம் பெறப்போகின்றது குயிக்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாங்கள் வந்து உயர்த்தி நாங்கள் அதுக்காக நாங்கள் கதைத்து அப்படிப்பட்ட செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு வேண்டுகோள். அப்படிப்பட்ட நடுநிலைமையில் இருக்கின்ற எங்களுக்கு கிடைச்சிருக்கின்றான். அதுக்காக நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நீங்கள் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கு ஒரே ஒரு வழி தியானம் தான். தியானமே ஒரே வழி, இறைவனின் வழியிலே சத்தியத்தின் அடிப்படையில். தெய்வம் என்று சொல்றது நாங்கள் வந்து சத்தியம்தான் தெய்வம். நாங்கள் வந்து மதத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள வந்து போடக்கூடாது. தியானம் செய்கின்ற பொழுது சத்தியத்தின் அடிப்படையில் வாழுகின்ற பொழுது, உண்மையா வாழுகின்ற பொழுது அங்கே நடுநிலைமை புறக்கம் என்றது ஆணித்தரமாக கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி வசந்தராஜா. சின்னதொரு அறிவித்தல், அதாவது இந்த கேர்ள் எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் தமிழ்ல போடுறோம் நாங்கள். அப்ப அதை போடைக்க அதை நீங்கள் யூடியூப் தமிழை போய் பார்த்து எல்லா ப்ரோக்ராம்களையும் பார்க்கலாம், திருப்பி மீட்டி பார்க்கலாம். அதை பார்ப்பவர்கள் குறைவானவர்களாக கருதப்படுகின்றார்கள். அதால் அவருக்கு உதவி செய்யும் முகமாக எல்லோரும் யூடியூப் சேனலை பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியும் யூடியூப் சேனல்ல வருமா அம்மா? ஓமோம் வரும். உடனே வருமா? 2-3 நாள்ல போடுவார். சரி, நல்லது. நாங்கள் உங்களோட இதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்க அனுப்பி விடுங்க. நல்லது, நன்றி. சொல்லுவோம். கமலாசினி அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று அருமையான பேச்சு பேசினா சாவித்திரி அம்மா, மிகவும் மிகவும் சந்தோஷமா இருந்தது. நன்றியை பற்றி. மற்றது இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட,
நீங்கள் லீலாதேவி செல்வரத்னத்தின் சிஸ்டரோ தெரியாது. ஸ்ரீலங்கால லீலாதேவி செல்வரத்னம் சோதி அப்படி இருக்கணும், அவங்க சிஸ்டர் மாதிரி இந்த ஃபேஸ் அப்படி தெரிஞ்சது இல்ல 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 அப்படி இல்லையா? இல்ல. ஏனென்றா அந்த ஃபேஸ் அப்படியே தெரிஞ்சது என்ன மாதிரி. அப்படியே. நன்றி நன்றி அம்மா, நன்றி. வருவேன். நன்றி அம்மா. நன்றி கமலாசினி அம்மா. ராதே அம்மா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி தாரா மாஸ்டர். சாவித்திரி அம்மா, நீங்கள் தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கு அரை மணித்தியாலத்துல கவர் பண்ணிட்டீங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல தொட்டு சிலப்பதிகாரம் எல்லாம் சொல்லிட்டீங்க. உங்களோட நல்ல சிறந்த பேச்சு. முதல்ல உங்களோட பேச்சுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இப்ப இதுல இந்த சமுதாயம் என்றாலே அம்மா, சமுதாயத்துல எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும். இப்ப நாங்கள் இந்த பிரச்சனைகளை கையாள்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்ப இதுல ஆக்கள் பலவிதமான கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டினம். ஆனா எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டுச்சினம், என்னண்டா ஏன் இப்ப எங்கட சமுதாயம் இப்படி இருக்குது, என்னத்துக்காக ஆக்கள் இந்த நடுவு நிலைமைய கடைப்பிடிக்கலையன்ற ஒரு கேள்வி. அப்ப என்ன பொறுத்தளவுல நீங்கள் இந்த திருக்குறளையே பாத்தீங்களா, வள்ளுவர் செய் நன்றி அறிதலுக்கு அடுத்ததாய்த்தான் இந்த நடுவு நிலைமைய வச்சிருக்கிறார். செய் நன்றி அறிதல் சாப்டருக்கு அடுத்த சாப்டரை தான் நடுவு நிலைமைய வச்சிருக்கிறார். அவர் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏனென்றா நாங்கள் நன்றி மறக்க கூடாது என்ற ஒரு எண்ணத்துக்காக நாங்கள் நடுவு நிலைமையில இருந்து விலகலாம். இப்ப நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்துட்டீங்களேன்னு வையுங்கோ. ஆனா இப்ப நீங்கள் எனக்கு உதவி செய்ததை நான் அதை எந்த மனத்துல வச்சுக்கொண்டு இப்ப உங்களுக்கு மருந்ததி அம்மாக்கும் இடையில ஒரு சச்சரவு நடந்துட்டுதுன்னு வையுங்கோ. இப்ப நீங்கள் 2 பேரும் என்னட்ட வாரீங்கள் நீதி கேட்டுக்கொண்டு. அப்ப நான் இப்ப நீங்கள் எனக்கு உதவி செய்த நீங்கள் என்றதுக்காக உங்களோட பிழை இருந்தும் நான் உங்களோட பக்கம் சார்ந்து என்னன்னா எனக்கு உங்களோட ஒரு நன்றி கடன் இருக்கு. அப்ப அந்த நன்றி கடனுக்காக நான் உங்களோட பக்கம் சார்ந்து செய்தேன்னா நான் அருந்ததி அம்மாவுக்கு சரியான பிழை செய்கிறேன். என்னடா நான் என்ற நீதியில இருக்க இல்லை, நான் நீதி தவறிட்டேன். ஏனென்றா நன்றி கடமையால. இப்ப வள்ளுவர் அதைத்தான் சொல்லுறார், ஒரு நாளும் நன்றி கடமைக்காக கூட நீ நீதி தவறக்கூடாது. இப்ப இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்களா, எங்கட இங்கிலாந்து தேசத்துல பெரிய ராஜ மரியாதை எல்லாம் கொடுத்து ஒரு ஆளுக்கு பெரிய ராஜ மரியாதை எல்லாம் நடத்தினோம். ஆனா அதை பற்றி எத்தனையோ பேர் கண்டம் பண்ணியும் இருக்கணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணியும் இருக்கணும் அம்மா. ஆனா அப்படி செய்தாலும் இப்ப இருக்கிற எல்லா விதமான அரசாங்கங்களையும் நீங்க எடுத்து பாத்தீங்களா, எவ்வளவோ கொடுமை நடக்கும், அதை பேசாம இருக்கணும். அவைக்கு தெரியும் பிழையண்டு மையத்துல இருக்கிறவர் பிளவுறார். ஆனா எல்லாரும் விளிம்பில இருக்கணும், விளிம்பில இருந்தோண்டு பார்த்து கொண்டிருக்கணுமே ஒழிய இடைக்கிടെ என்னத்தையாவது சொல்லிவினம். ஆனா ஒரு காரியமும் ஒரு ஒன்றையும் செயல்படுத்தல, ஒருத்தரும் ஒன்றையும் செயல்படுத்த முன்வர இல்லை. அப்ப இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதம்மா, இந்த என்ன டெலிவிஷன்ல ஒரு பத்திரிகையாளரை கேட்டுச்சுனம் ஒரு கேள்வி. அப்ப இப்படியெல்லாம் நடக்குது, இது சரியோ, நாங்கள் ராஜ மரியாதை எல்லாம் கொடுக்குறோம், இதெல்லாம் செய்யறது சரியோன்னு கேட்க அவர் சொல்லுறார், அவற்ற மறுமொழி இதுதான். அப்ப அந்த பத்திரிகையாளர் சொல்றார், எல்லா பக்கத்திலயும் எவ்வளவோ பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அவருடைய அலாய், இந்த ராஜ மரியாதை கொடுக்குற இப்ப எங்கட தேசத்துக்கு இன்றைக்கு அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்குறோம் இல்லையா, அப்ப அவருடைய அலாய் தானே நாங்கள். அப்ப அவருடைய அலாய் நாங்களா இருக்கேக்குள்ள நாங்கள் அவருக்கு அகெயின்ஸ்டா போக இயலாது. அப்படி போனால் எங்களுக்கு சங்கடம் என்று சொல்றார். எங்களுக்கு சங்கடம் என்றா எங்களுக்கு கூட வரியல், அந்த ஆள் எங்கட சாமான்கள் கணத்துக்கு வரி போட்டுடுவார். அப்ப அவருக்கு கூட, அப்ப அந்த விற்பனை அந்த விதத்துல எங்களுக்கு சேதம். அப்ப அப்படி என்று பார்க்கல,
ஒவ்வொரு நாட்டவனும் தன் தன் சுயநலத்தால தண்ட நாடு வளம் பெற வேணுமென்றதுக்காக நடுவு நிலைமையில இருந்து தவறினோம் அம்மா. அதைத்தான் வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்ற, நீ நன்றி கடனுக்காகத்தானும் நீ அந்த நடுவு நிலைமையில இருந்து தவறக்கூடாது என்று சொல்றார். ஆனா எல்லா நாடுகளையும் எடுத்தீங்களா அதைத்தான் திரும்பி திரும்பி செய்யணும். அப்ப இதுக்கு மறுமொழி என்னன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் அநேகமா ஒரு கேள்வியை கேட்ட நான் எந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் அதுக்கு ஒரு விட இருக்கிறேன். அது சரியோ பிள்ளை என்னை பொறுத்தளவில் அது சரி. அதுல கணக்க உண்மை இருக்குது. ஏனென்றா சும்மா எங்கட நன்றாட வாழ்க்கையிலையும் எங்கட குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்களா சமுதாயத்துல பாத்தீங்களா அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஏனென்றா அந்த நன்றி கடன் ஒன்றுக்காக மகாபாரதத்திலே அதுதானே நடந்தது. பீஷ்மர், துரோணர் எல்லாரும் சோத்து கடனுக்காக, அந்த சோத்து நன்றி கடனுக்காகத்தானே துரியோதனன் சப்போர்ட் பண்ணவையம்மா. இல்லாட்டி நடுவு நிலைமையில நின்றிருந்தா சண்டை பிடிச்சிருப்பினான். திரௌபதிக்கு உரியக்க யாராவது ஒழும்பி ஏதாவது சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவை அந்த சோத்து கடனுக்காக இருந்தவை. அதுதான் இன்றைக்கு நடக்குது. இந்த உலகத்திலயும் அதுதான் நடக்குதம்மா. எனிவே தேங்க்யூ. நேரம் போறபடியா நன்றி 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 ராதா. 9:30 ஆக போகுது. அருந்ததி அம்மாக்கு இடம் கொடுப்போமா? அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி அம்மா. சாவித்ரி அம்மா அருமையான பேச்சு. எல்லோரும் நல்ல கருத்துக்களை எல்லாம் கூறிட்டோம். அருமையான பேச்சு. மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் எனது பேச்சை முடிக்கின்றேன். நன்றி நன்றி மிக்க நன்றி. நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்துக்கு அணுகி கொண்டிருக்கின்றோம். வசந்தராஜா சுருக்கமாக முடித்துக் கொள்ளுவீர்கள். சொல்ல விரும்புகின்றேன். இந்த வள்ளுவன் கூறியவாறு நாங்கள் நன்றி கடனுக்காக நடுநிலைமையில் இருந்து மாறக்கூடாது. மிக முக்கியம் என்று சொன்னா நன்றி கடன் கட்டாயம். நன்றி கடன் இருந்தா தான் நாங்கள் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். நியாயமான